தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஐ வில் ரெயின் பிரெட் ஃப்ரம் ஹெவன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யாத்ராகமம் 16:4. நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். இரண்டாவது உலக போரின் நாட்களில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை டாக்டர் டேனியல் தனது ஹெவன்லி டியூ ஃபார் த சோல் என்ற புத்தகத்தில் இப்படி எழுதியுள்ளார். 1942 ஆண்டு ரிக்கன் பேக்கர் என்ற அமெரிக்க போர் விமானி தெற்கு பசிபிக் கடலின் மேல் பறந்து நியூ கினியா என்று சென்று கொண்டிருந்த போது ரேடியோ தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று பாதையை தவறவிட்டு அங்கும் இங்கும் அலைந்த போது விமானத்தின் எரிபொருள் முடிந்து போனது. எனவே ரிக்கன் பேக்கர் விமானத்தை கடலின் மேல் இறக்கி விமானத்திலிருந்து 3 மிதவைகளையும் சேர்த்து கட்டி தன்னுடன் இருந்த மற்ற 7 வீரர்களுடன் கடலில் மிதந்தார். 8 நாள் கடலில் மிதந்தார். 8வது நாள் ஆகாரமின்றி மடிந்து போவோம் என்று எண்ணினார். தேவனை நோக்கி கூப்பிட்டார். திடீரென ரிக்கன் பேக்கர் தலையில் ஏதோ பாரமானது அமர்வது போல உணர்ந்து கையை நீட்டி அதை பற்றினார். அது மிகப்பெரிய கடற்பறவை என்று கண்டு அதை அன்று தங்களுக்கு ஆகாரமாக்கினார். அதன் குடல்களை பயன்படுத்தி மீன்களை பிடித்து தின்று 23வது நாள் அமெரிக்க கடற்படையினரால் காப்பாற்றப்படும் வரை உயிர் வாழ்ந்தனர். கர்த்தர் வானத்திலிருந்து ஆகாரம் அருளி அவர்களை உயிரோடே காத்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற இறை மக்கள் சீன் வனாந்தரத்தில் ஆகாரமின்றி தவித்தனர். அவர்கள் மோசே, ஆரோன் ஆகியோரிடம் பட்டினினால் கொல்லும்படி எங்களை அழைத்து வந்தீர்கள் என்று கதறினார்கள். அப்பொழுது கர்த்தர் அற்புதமாக வானத்திலிருந்து பல லட்சம் மக்களுக்கு ஆகாரம் வானத்திலிருந்து வழங்க வாக்களித்தார். பிரியமானவர்களே, அதான் வசனம் பார்க்கணும். யாத்திராகமம் 16:4, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். முதலாவது பார்க்கின்ற பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை தந்தளினார். நான் வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். மனித முயற்சியினால் அப்பங்கள் கொல்ல முடியாத அல்லது தானியத்தை விளைவிக்க முடியாத வனாந்தரம், மேலும் ஆகாரத்தை பல லட்சம் மக்கள் பெற்றுக்கொள்ள எந்த சாதகமான காரியங்கள் அற்ற வேளையிலும் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து மன்னாவை வர்ஷிக்க பண்ணினார். நம்முடைய தேவன் வேதம் சொல்கிற எரேமியா 32:27 என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். யோபு 9:10 நாம் பார்க்கின்றோம். Miracles happen to those who believe in him. விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். நம்முடைய வனாந்தர வாழ்விலும் வெறுமையானவைகளை நிறைவுள்ளவைகளாக்க நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் என்று விசுவாசிக்கிறோமா? இஸ்ரவேலர் மன்னாவை கண்டு இது என்ன என்றார்கள். எபிரேய மொழியில் மன்னா என்பதற்கு இது என்ன, வாட் இஸ் இட் என்று அர்த்தமாகும். இம்பாசிபிள் சிச்சுவேஷன் கேன் பிகம் பாசிபிள் மிரக்கல் என்று ராபர்ட் செகுலர் உரைக்கிறார். அருள்நாதர் இயேசு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பவும் முன்னதாக சொல்கிறார், நாம் ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் சாகாமல் பிழைக்க பரம காணானை அடைய நமக்கு வானத்திலிருந்து அருளப்படும் அப்பம் இயேசுவே, எனவே ஜீவ அப்பம் நானே என்கிறார். இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக கர்த்தர் காலை தோறும் மன்னாவை தருகிறார். யாத்திராகமம் 16:21 அதை விடியற் காலம் தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மன்னாவை சேர்க்க வேண்டிய வேலை அதிகாலை, ஏனெனில் வெயில் ஏற ஏற மன்னா உருகி போகும். நமக்கு ஒவ்வொரு நாளும் அருளப்படும் ஜீவ அப்பம் அவரது வார்த்தையே. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தையில் எனக்கு சந்தோஷம், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சிமா. எரேமியா 15:16 சொல்ல, எரேமியாவை போல நாமும் வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. எபிரேயர் 4:12 பார்க்கிறோம். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி
என் செய்தியை கவனிக்க செய்ய ஏசாயா 50 பார்க்கிறோம். கடவுள் தம்முடைய வார்த்தைகளாலே நம்மோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக கர்த்தர் மன்னாவை ஒவ்வொரு நாளும் தருவார். யாத்திராகமம் 16:16 கர்த்தர் கட்டளை என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். கர்த்தருடைய கட்டளை என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்களுக்கு வேண்டிய அளவு மட்டும் சேகரிக்க வேண்டும். வனாந்திரத்தில் பரலோக மன்னாவால் போஷிக்கப்பட கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. 6வது நாள் மட்டும் 2 நாட்களுக்கானவற்றை அவர்கள் சேர்க்க கட்டளை பெற்றனர். நம்முடைய வாழ்விலும் தேவனுடைய கட்டளையை நாம் முழுமையாக கடைபிடிக்கும் போதே தேவன் நம்மை அனுதினமும் நடத்த முடியும். சாரிபாத் விதவை எலியாவின் வார்த்தையின்படி முழுவதும் கீழ்ப்படிந்து முதலாவது பணியை அடைய எலியாவிடம் கொண்டு வந்த தேசத்தின் மேல் மழை பெய் நாள் வரை பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் விடியற்காலம் அவர்கள் மன்னாவை சேகரிக்க வேண்டும் என்பது, இறை மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் தேவைகளுக்கு தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. மேலும் ஒவ்வொரு நாளும் மன்னாவை சேகரிக்க இறை மக்கள் நாளைய தினத்திற்காக கவலை கொள்ளாது வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை நாம் அறிய முடிகிறது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், எண்ணத்தை விடுப்பா எண்ணத்தை ஒன்று கவலைப்படாதீர்கள். மத்திய 6:32 பார்க்கிறேன், இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டிய என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ.